வணக்கம். ஜோதிடம் எப்படி வேலை செய்யுது இதை கவனித்து பார்த்தோம்னா, இது கால அறிவியல், கணிதம். இந்த காலம் எப்படி உருவாகுது, இந்த காலத்துக்கான ஒரு கணக்கீடு, இந்த சூரியன் எப்படி சுழற்சி நடக்குது, இந்த பூமி எப்படி சுற்றுது, இதோட அளவுகளை கணிச்சு வச்சுருக்குறாங்க. இந்த கோள்களோட தாக்கங்கள் நம்ம உடல்நிலையில் எப்படி மாற்றத்தை உருவாக்குது, இந்த பூமியில் எப்படி மாற்றத்தை உருவாக்குது, மற்ற உயிரினங்கள் மேலே எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது, இதுதான் இந்த ஜோதிடோட அறிவியல். இப்போ இங்கே ஒரு மரம் பார்க்குறோம். இந்த மரத்தோட ஆயுள் கணக்கிடனா கூட இந்த சூரியனோட கதிர்வீச்சு அந்த மரத்தில் பதிவாயிருக்குது. அதை வெட்டி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு லே இருக்கும். அதை வச்சு தான் இந்த மரத்தோட ஆயுள் கணக்கிடுவோம். இந்த கோள்களோட தாக்கம் எல்லார் உடல்லையும் இருக்குது. இந்த உடலில் எந்த மாதிரி தாக்கம் ஏற்படும்னு கவனிக்கிறது தான் ஜாதகம்னு ஒன்று குறிக்கிறாங்க. இப்போ இந்த தாக்கம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தா இது 3 நிலைகளில் நடக்குது. ஒன்று, மாற்றவே முடியாதது, நிரந்தரமானது. இந்த கோள்களில் நம்ம இது சுழற்சி, இது எதுவுமே நம்மளால் மாற்ற முடியாது. 2வது, மாற்றிக்கலாம், மாற்றாமே விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. இதுக்கு தான் பரிகாரங்கள் சொல்கிறாங்க. நல்லது செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க, ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 3வது ஒன்று, நம்ம புத்தியாலே மாற்றிக்க முடியும். இது வாழ்க்கையில் தினசரி நடக்கிறது. இந்த கேலண்டர் எடுத்து பார்க்குறீங்களா, இதை பார்த்தா இதில் இதே தான் போட்டிருப்பான். பயம், கவலை, மகிழ்ச்சி, துக்கம், இன்பம், வரவு, செலவு, இதான் இருக்கும். எதுக்குன்னா இது அடிப்படையானது, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. இதுக்கே மக்கள் எல்லாருமே ஜோதிடரை பார்க்க போகிறாங்க. இதுக்கு ஒன்றும் ஜோதிடர் தேவையில்லை. உங்கள் புத்திசாலித்தனம் இருந்தால் நீங்கள் இதே உருவாக்கிக்க முடியும். உங்களுக்கு நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம் எல்லாமே நீங்களே பண்ணிக்க முடியும். நீங்கள் அதை விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா சமாளிச்சுக்கலாம். அடுத்த நிலை என்னென்னா, இந்த மாற்றிக்கக்கூடியது ஏதோ ஒரு கர்ம வினையால் உங்களுக்கு பாதிப்பு வரப்போகுது. நீங்கள் இப்போ தெரியாத பற்றி யோசிக்க வேணாம். மக்களுக்கு நல்லது செய்யுங்க. உங்களுக்கு சார்ந்து இருக்கிறவங்களுக்கு, தெரியாத உயிர்களுக்கு நல்லது செஞ்சிங்கன்னா அதிலேருந்து வெளியே வந்துடலாம். தெரியாத ஒன்றை பற்றி, மாற்ற முடியாத ஒன்றை பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அது இருக்குது, அது விருப்பமாக இருக்கட்டும்.